ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு blueSky சேனல். இன்றைக்கி பிரெயின் பூஸ்டரில் நாம் ஸ்பேஸ் ஜங்க் விண்வெளி குப்பைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனது விண்வெளியில் குப்பையா? அங்கேயும் குப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நேற்று இன்றைக்கி இல்லைங்க, பல வருஷமாகவே இந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது. விண்வெளி குப்பைனா என்ன? விண்வெளியில் குப்பை போட்டால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அப்படிப்பட்ட குப்பைனால் பூமிக்கு எதுவும் ஆபத்து இருக்குமா? இது மாதிரி பல கேள்விக்கு உங்களுக்கு விடை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நம்ம வீட்லேயும் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்லேயும் குப்பை போட்டோம்னா யாராவது வந்து க்ளீன் பண்ணால் தான் அது க்ளீன் ஆகும். அது வரைக்கும் அந்த குப்பை அங்கேயே தான் இருக்கும். ஆனால் ஸ்பேஸில் அப்படி கிடையாது. ஸ்பேஸில் புவியீர்ப்பு விசை இல்லாததுனால அங்கே இருக்கிற எல்லா தேவையற்ற பொருள்களுமே காற்றில் மிதந்துட்டு தான் இருக்கும். பூமியில் நாம் நடந்துட்டுருக்கோம். ஆனால் இதே நம்ம ராக்கெட் மூலமாக ஸ்பேஸுக்கு போனால் நாம் அங்கே மிதந்துட்டு தான் இருப்போம். ஏன்னா அங்கே கிராவிட்டி கிடையாது. அதே போல தான் செயற்கைக்கோளோட செயலிழந்த பாகங்கள், வெளுத்து சிதறிய பொருட்கள், இந்த மாதிரி நிறையா பொருட்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஸ்பேஸில் சுற்றிட்டு தான் இருக்கும். அதை தான் நாம் ஸ்பேஸ் ஜங்க் விண்வெளி குப்பைகள்னு சொல்கிறோம். ஜனவரி மாதம் 2019 நிலவரப்படி பூமியோட சுற்றுவட்ட பாதையில் கிட்டத்தட்ட 128 மில்லியனுக்கும் அதிகமாக 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள குப்பைகள் இருந்திருக்கு. அதே போல் 1லேருந்து 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள குப்பையோட அளவு 9 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குது. 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக நீளமுள்ள குப்பைகள் எவ்வளோன்னா 34,000த்துக்கும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்வெளி குப்பைகள் பூமியோட சுற்றுவட்ட பாதையில் 600 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் மீண்டும் பூமிக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துக்கு சுற்றுவட்ட பாதைக்கு போயிடுச்சுன்னா அது இன்னும் ஒரு சில நூற்றாண்டுகள் அதே ஆர்பிட்டில் சுற்றிட்டே தான் இருக்கும். இதே 1000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் நம்ம பூமியோட சுற்றுவட்ட பாதையில் இருந்துச்சுன்னா அந்த குப்பைகள் என்ன பண்ணாது? பூமி மேலே விழாது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போது பூமியிலிருந்து 600 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற குப்பைகள் எப்போ வேணால் பூமிக்குள்ளே வரலாம். அதனால தான் விண்வெளி குப்பைகளை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது பூமிக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. இந்த அனைத்து தகவலையும் ISS சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பூமிக்கு விண்வெளி குப்பைகளால் ஆபத்து வரலான்னு தெரிஞ்சதுமே ISS என்ன பண்ணிட்டாங்கன்னா சிக்னஸ் கார்கோ வெஹிக்கல் அப்படிங்கிற வாகனம் வழியாக குப்பைகளை வெளியேற்ற முயற்சி எடுத்தாங்க. இந்த சிக்னஸ் கார்கோ வாகனம் குப்பைகள் எடுத்துகிட்டு பூமிக்குள்ளே நுழையும் போது அந்த வாகனத்தை தீயிட்டு விபத்துக்குள்ளாக்கி குப்பைகளை அழிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது அதுக்கு மாற்றாக NASA ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு புதிய யுக்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜூலை 2, 2022 கமர்ஷியல் பிஷப் ஏர்லாக் வெஹிக்கல் மூலமாக சுமார் 172 பவுண்ட், அதாவது 78 கிலோகிராம் குப்பைகளை ஒரு ஸ்பெஷல் பேக் மூலமா விண்வெளியிலிருந்து வெளியேற்றியிருக்காங்க. இந்த புது வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டத்தோட யூஸ் என்னன்னா, இந்த வெஹிக்கல் 600 பவுண்ட் வரையிலான குப்பைகளை தன்னோட கண்டெய்னரில் சேமித்து வைக்க முடியும். இப்படி சேமித்து வச்சு வெளியேற்றினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கண்டெய்னர் காலியாகும். மீண்டும் என்ன பண்ணலாம்? அதே கண்டெய்னரில் வேஸ்ட்டை சேர்த்து வச்சு டிஸ்போஸ் பண்ணிக்க இது ஈஸியான மெத்தடாக இருக்கும். இதுதான் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுற மெத்தடுன்னு NASA சொல்லியிருக்காங்க. ஆனால் 1970 and 1980ஸ்லேயே சோவியத் சல்யூட் விண்வெளி நிலையத்திலிருந்து இது போன்ற குப்பைகள் எல்லாம் வெளியேற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை. நாம் இடத்துல சேகரிச்சிட்ருக்கிற குப்பையே
புகை இல்லாமல் எப்படி சிதைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நம்ம பூமிக்கு வெளியே இருக்கிற குப்பைகளை ஈஸியான மெத்தட் மூலமா எப்படி சேகரிக்கலான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுபோல் பயனுள்ள பல அறிவியல் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் blueSky சேனல். தேங்க்யூ.